ஜிவி பிரகாஷை விட விஜய் ஆண்டனி வந்து ஒரு படி மேல அப்படின்னு சொல்லலாம் நடிப்புல. சிஎஸ்சியால் அறிமுகப்படுத்தப்பட்டவர், இசைன்னு தான் வந்தாரு, ஒரு வித்தியாசமான பாடல்களை கொடுத்துருக்காரு. டக்குன்னு பார்த்தா ஹீரோவா மாறினாரு. இப்ப பார்த்தா இசையை மறந்தது மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல நல்ல கை கொடுத்துச்சு அந்த நெகட்டிவ் தலைப்பு, தொடர்ச்சியா வந்து ஒரு வெற்றிகளை பார்த்தாரு. தலைப்பு என்ன தலைப்புன்னு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. மார்க்கம்னா என்ன? மார்க்கம் அப்படின்னு சொல்றல, மார்க்கம்னா ஒரு வழி. இந்த பூத உடம்பா இல்லாம வேற அது உள்ள இருக்கிற அந்த சக்தி மட்டும் தனியா டிராவல் பண்ணுது அப்படிங்கறத வந்து அது சித்தர்களுடைய மரபு மாதிரி இருக்கு. அதுதான் நம்ம முதல்ல சொன்ன ககனம். இந்த கதை இருக்குல்ல, இப்ப இந்த சித்தர் மரபு, அவர் வந்து சிறு வயதுல வந்து அவர் தண்ணீர்ல மூழ்கும் போது, கிணத்துல விழும் போது ஒரு ஆமை வந்து அவருக்கு ஒரு இது மாதிரி சுவாசம் மாதிரி கொடுக்குது. அப்புறம் ஒரு துளி நீர், ஒரு நீர் கூட ஒரு உயிர்ப்பு சக்தி உள்ளதுன்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. அதன் மூலம் இதன் மூலம் அந்த உயிர்ப்பு சக்தி கிடைச்சி அவர்கிட்ட ஒரு அமானுஷ்யமான ஒரு பவர் இருக்கு. என்னன்னா ஞாபகம் எதையுமே ஞாபகப்படுத்தி பாக்குறது. அதுதான் இந்த படத்துல ஒரு அடிநாதமா ஓடிக்கிட்டே இருக்கு. இல்ல, தலைப்புக்கு மட்டும் சொல்றேன், தலைப்பு இதுதான் அர்த்தம். அதுக்கு அதை வச்சுக்கிட்டே வந்து ஒரு கதையை உருவாக்கி இருக்காங்க. எப்படின்னா, ஒரு மர்டர் மிஸ்ட்ரின்னா அடுத்தடுத்து கொலைகள் நடக்கும், ஒரே மாதிரியான கொலைகள். யார் கொலை பண்ணா அப்படின்னு தெரியாது, ஆனா பேட்டர்ன் ஆஃப் மர்டர்னு ஒண்ணு இருக்குல்ல, கொலை செய்யற அந்த முறை வந்து ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பல இதுல படங்கள்ல பார்த்திருக்கோம். விஷ ஊசிங்கிறது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அந்த ஊசி போட்ட உடனே உடம்பே கருகி. எதனால ஏன் இந்த உடம்புக்கு ஊசி போடுற, குத்துற, இல்ல வெட்டுற, ஏதோ ஒரு வகையில் இது பண்றாங்க. இது எதுக்காக முழுசா உடம்பு கருகிற அளவுக்கு வந்து ஒரு கொலையை ஏன் பண்றாங்க அப்படிங்கிறது ட்விஸ்ட் வந்து கிளைமேக்ஸ் இருக்கு. அந்த அடுத்தடுத்து கொலையை யாரு பண்றா, எதுக்காக பண்றா, இத சொல்றதுதான் வந்து இந்த படத்தோட கதை. ஆனா அது அந்த ஊசிய பத்தியான ஒரு ஆய்வு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு இவங்க போகல. சில படங்கள் அப்படி இருக்கும். ஆமா, இவங்க என்ன விஷத்தை பயன்படுத்துறாங்க, அந்த மாதிரியான ஊசி. அது கூட வந்து என்ன, அது மர்டர் பண்ற ஆள் வந்து அந்த கெமிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்ச ஆள். அதனால வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அப்புறம் அந்த சித்தர் மரபு இந்த விஷயங்கள் இருக்கிறதுனாலயே அந்த ஹீரோவுக்கு அந்த பையன் புது அறிமுகம், அவரு அந்த ஹீரோ மாதிரி அவருக்கு வந்து பேரே தமிழ் அறிவுன்னு வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு லிங்க் இருக்கு. ஒரு சித்தர் மரபு, தமிழ் அறிவு, அந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு சரியான பேர் வச்சிருக்காங்க. அதே போல வந்து அந்த சித்தர்களுடைய அந்த போர்ஷன் இருக்குல்ல, அந்த சித்தர்களுடைய மகிமை சொல்றது அல்லது அவங்களுடைய இதுபடி இந்த சித்தர்கள் மரபுப்படி வந்து சில விஷயங்களை பண்றதெல்லாம் சொல்லியிருக்காங்களா. அது ரொம்ப சொல்லல, லைட்டா. ஓவர் போர்ட் ஆயிடும், நம்ப முடியாம போயிடும். அந்த ஹிஸ்டரிக்குள்ள எதுலயுமே போகல. அவங்க அந்த மேட்டர்ல தான் இருக்காங்க. தொடர்ந்து நடக்கிற கொலைகள், அதற்கான காரணத்தை கண்டறிகிறாங்க. நம்மள டீவியேட் பண்றாங்க. என்னன்னா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அது ஒரு இந்த மாதிரி மர்டர் மிஸ்ட்ரினா கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருன்னு கெஸ் பண்ண முடியாமே போகக்கூடாது. அப்படி போயிருக்கு இந்த படத்துல நடந்திருக்கு. ஆமா, விஜய் ஆண்டனியோட கேரக்டரை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா விஜய் ஆண்டனி வந்து அந்த அவர் ஸ்டைல்லயே அந்த படத்துல இருக்கிறாரு. ஆக்சுவலா விஜய் ஆண்டனி இதுல ஹீரோ கிடையாது, அந்த பையன் தான் ஹீரோ. விஜய் ஆண்டனி வந்து இதுல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வராரு, அதுவும் அன்அபிஷியலா பண்றாரு. அதுவும் இல்லாம நம்ம எப்படி உட்காந்து இந்த கதையை ஒரு பார்வையாளனா பார்த்துக்கிட்டு இருக்கோம், காட்சிகள் எல்லாம் பார்த்து ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு புரியாம பாக்குறோமோ, அதே போலதான் விஜய் ஆண்டனியும் ஒரு போலீஸ் ஆபீசரா இந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது எப்போ வந்து அதுல மிங்கிள் ஆகுறாருன்னா, ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறமா அவருடைய சொந்த கதை ஒண்ணு இருக்கு, அவருக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. இந்த பாதிப்பு ஏன் வந்துச்சு, இவர் ஏன் இவ்வளோ இன்வால்வ் காட்டுறாரு இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அப்படிங்கறத சொல்லும் போது வந்து அப்பதான் நம்ம உள்ள போறோம். அதான் மும்பைல இருந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வராரு. இல்ல, அவர் அன்அபிஷியலா தான் வராரு. அன்அபிஷியலா வராரு. அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதனாலதான் வந்து அவரை விடாம இருக்காங்க. பட் அவர் பர்சனலா அவருடைய அந்த பெயின் தெரிஞ்சதுனால வந்து விடுறாங்க. ஏன்னா அவரும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு ஒரு பக்கம் இதாகிருக்கு, உடல்நிலையும் பாதிச்சிருக்கு. அவரு இருந்தும் கூட வந்து இதுல ஏன் இன்வால்வ்மெண்ட் காட்டுறாருன்னா அவருடைய இழப்பு அது போல, அதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து அதெல்லாம் ஓகே தான். பட் இன்னும் வந்து டெப்தா, இன்னும் கொஞ்சம் கூட வந்து சுவாரஸ்யமா, இன்னும் ஒரு கனெக்ட் பண்றது மாதிரி, பார்வையாளர்களை இன்னும் வந்து ஒரு ஆர்வத்தோட பார்க்க வைக்கிறது மாதிரியான ஒரு இதை வந்து
கூறுகள் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரியான ஆமா, ஒரு ஆமா. இது இருக்கு. ஆமா. அதே மாதிரி இதுக்கான காரணங்கள் இருக்குல்ல, இது சமூகத்துல இருக்கிற பிரச்சனை தான். நம்ம அது இருக்கு இது அது சமூகத்துல இருக்கிற பிரச்சனை. ஆனா அந்த அந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று சொல்றோம்ல, ஈகோ இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லானது. அதெல்லாம் வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். எந்த இதையும் வந்து நேரடி அனுபவிக்க வெறும் பார்வையாளனா சொல்ல கேட்டு வர்றதுல அதுலலாம் ஒன்றும் தெரியாது. இது வந்து அந்த வழியை வந்து அந்த அவங்க வந்து ஆனா அனுபவிக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, சினிமாவா அதை பார்த்தா கூட தனி மனிதனுக்கு நடக்கிற ஒரு சோகம், அல்லாட்டி தனி மனிதனுக்கு இருக்கிற ஒரு துரோகம், அதனால இவன் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுத்து இது மாதிரி பண்றது இருக்குல்ல, அது ஹோல் போலீஸ் ஃபோர்ஸும் கவனிக்கிற மாதிரியான ஒரு சமூகத்தில் நடக்கிற தொடர் கொலைகள், சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையா மாறுது இல்ல அது. ஆமா. அதுதான் பொதுவா நார்மலா ஆனா இதுல வந்து அந்த கொலைக்காரனோட மோட்டிவ் இருக்கு பாருங்க, அது முழுக்க ஏதோ ஒரு சோசியல் காசுக்காக எல்லாம் இல்ல. இல்ல தனிப்பட்ட முறையில அவங்க அனுபவிச்சத அதை வந்து அவங்க பழி வாங்குறதா. யாரு அதுக்கு காரணமா இருக்கிறாங்களோ அவங்கள வந்து பழி தீர்க்கிறாங்க. அதுக்கு ஒரு மெத்தட் ஆஃப் பேட்டர்ன், அந்த பேட்டர்னை வந்து கண்டறியறது தான் இதா இருக்கு. இதுல வந்து நம்ம இந்த ஒரு பொதுவா இந்த மாதிரி மர்டர் மிஸ்ட்ரி இதுல எல்லாம் இசை எடிட்டருக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அது டைரக்டரா எடிட்டரா இருக்கிறதுனால அதை ரொம்ப இதா பண்ணிருக்காரு. நல்லா தான் பண்ணிருக்காரு. இமோஷனல் கனெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது கம்மியா இருக்கு. அதை மிஸ் பண்ணிருக்காரு. ஆமா, அது கம்மியா இருக்கு. விஜய் ஆண்டனி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவரு நல்லா பண்ணியிருக்காரு. ஒன்றும் குறை இல்லை. பாட்டும் வந்து இல்லாம அப்புறம் அந்த இந்த மேக்கிங் ஸ்டைல் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒளிப்பதிவு, அதுவும் அது ஒரு இது படம் பெரும்பாலும் வந்து இரவிலே நடக்கிற மாதிரி தான் இருக்கு கதை. அதனால வந்து கேமராமேன் வந்து ரொம்ப ஒன்றும் மெனக்கெடல. அது மேக்சிமம் இந்த படத்துல வந்து எல்லாத்துக்குமே ஒரு அமானுஷ்யமா பயன்படுத்துங்க. ஒரு ஆந்தை வந்து எப்ப பார்த்தாலுமே உட்கார்றது, அதெல்லாம் அந்த ரெகுலரா வராது இல்ல. அது இதுல அதாவது தண்ணிக்குள்ள முழுகி ஒரு இந்த உடம்புல இருந்து ஒரு அவருடைய இன்னொரு ஒரு இது பிரிஞ்சு ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து புதுசு. அதே நேரம் வந்து இப்படி நடக்குமா சாத்தியமான்னு சொன்னா அது கேள்விக்குறிதான். சாத்தியங்களை பத்தி பேச வேண்டாம், ஏன்னா இவங்க சித்தர் காலத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இது புதுசு. கூடு விட்டு கூடு போயிற மாதிரி இந்த உடம்பை விட்டு வந்து அந்த உயிர் வந்து தனியா பிரிஞ்சு போய் ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஃபாலோ பண்ணுது. நம்மளுடைய நாட்டுப்புற கதைகள் இந்த இதெல்லாம் இருக்கு. கூடு புட்டு கூடு பாயிறது, சித்தர்கள், அதான் சித்தர்களுடைய இதெல்லாம் நிறைய இந்த மாதிரியான கதைகளே இருக்குல்ல. அந்த கூடு விட்டு கூடு பாயிறது, சித்தர் விஷயங்கள், இதெல்லாம் நம்ம எடுத்தாவே 100 crore 1000 crore பட்ஜெட்ல படம் எடுக்க முடியும். ஆமா, இப்போ கண்ணப்பா வந்து கண்ணப்ப நாயனர் கதையை வந்து விக்கிபீடியால படிக்கிறோம். அதான் சொல்றேன், இது அப்புறமா நம்ம பேச வேண்டியிருக்கு. அப்புறம் வேற எல்லாரும் அதை எடுத்து வேற ஒரு படத்தை இதுல பேசிட வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நினைச்சது மாதிரியான ஒரு கதை மர்டர் மிஸ்டரி அப்படிங்கறதா எடுத்திருக்காங்க. ஆமா, 2 சப்ஜெக்டை எடுத்தது மாதிரி இருக்கு. ஒண்ணு சித்தர்களுடைய அந்த அமானுஷ்யமான சக்தி, ஏதோ தண்ணீர் மூலம் ஒண்ணு வருது, அதன் மூலம் விலங்குகளின் மூலம் ஒரு ரிலேஷன்ஷிப், அதன் மூலம் அவனுக்கு ஒரு அமானுஷ்யமான சக்தி கிடைக்கிறது மாதிரி ஒண்ணு. ஆக்சுவலா வந்து இது ஒரு சைக்கோ த்ரில்லர் கதை தான். ஆமா, அதுல எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் நம்ம இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசுறோமோ அதுக்கு ரிலேட்டடான படம் தான். இல்ல டோட்டலா வேற மாதிரி கிடையாது. எப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு நம்ம கிளைமேக்ஸை கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான ஒரு கதை தான். ஆமா, இல்ல இப்ப நமக்கு கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் வந்து அதை யூகிக்க முடியல. இதோட உண்மையான வில்லன் யார் இந்த கொலையெல்லாம் பண்றான், அதெல்லாம் வந்து நம்ம யூகிக்க முடியல. எதனால இந்த கொலைகள் நடக்குதுங்கிறதே நமக்கு தெரியல. அதெல்லாம் அந்த ட்விஸ்ட் இதெல்லாம் ஓகே தான். ஆனா வந்து ஏனோ வந்து நம்ம அந்த கதையோட ஒட்ட முடியல. அப்புறம் வந்து திரையில ஒண்ணு நடக்குது இல்ல, அந்த சம்பவங்கள், அதுக்கும் நமக்கு என்னடா சம்பந்தங்க மாதிரி இருக்கு. இப்ப எது வேணாலும் நடக்கட்டும்னு ஒரு நினைப்போம்ல, அதுதான் நம்ம அதிகமா பேசுற ஒரு வார்த்தை கனெக்ட்பாங்கல்ல. டைரக்டர் வந்து லியோ ஜான் பால், அவர் எடிட்டரா நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரு என்னன்னா எடிட்டிங்கை வச்சு நம்பி அந்த படத்தை எடுத்துட்டாரோன்னு தோணுது. ஒரு கண்டென்ட் இருக்கு, ஒரு பாக்குறவனோட கனெக்ட் அதாவது சுவாரஸ்யமா சொல்லணும். எப்பவுமே படம்ன்றது என்னன்னா, கண்டென்ட் வந்து மோசமா இருந்தா கூட பிரசன்ட் பண்ற விதம், கதை சொல்ற விதத்துல வந்து கவர்ந்துட முடியும். அந்த பிரசன்ஸ் தான் அது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, ஒரு படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்ல. ஆமா, அது ரொம்ப முக்கியமான. இதுல வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் கம்மியா இருக்கு. பிளஸ் வந்து இன்னும் ஒரு நம்ம உள்ள இழுக்கவே இல்லை. அதுதான் இந்த படம். கடைசியில கிளைமேக்ஸ் பார்த்து கூட நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். உண்மையிலேயே அந்த கதைப்படி பார்த்தா இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ட்விஸ்ட் வரும்போது ஒரு பாதிப்பு இருக்குதான். நமக்கு ஒரு கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருந்தா கூட அது இன்னும் வந்து 100% இன்வால்வ் ஆகிற மாதிரி. இன்னொன்னு, இந்த அந்த கிளைமேக்ஸ்ல வர்ற கருத்து இருக்குல்ல, நம்ம அதை சொன்னோம்னா அது ஸ்பாயிலர்னு சொல்லுவாங்க.
ஆனால் அதை வந்து முதல் பாதியிலேயே சொல்லி அந்த அந்த பாதிப்புகளை வந்து அதிகமா நம்மள உணர வச்சிருந்தாங்கன்னா இது வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னொன்னு விஜய் ஆண்டனி வந்து பொதுவா கதைகளை வந்து கொஞ்சம் சென்சிபிளா தான் அவர் செலக்ட் பண்ணுவார். ஆனா இப்போ இந்த ஆஃப்டர் பிச்சைக்காரன் 2 வந்து அவர் அதில் கோட்டை விடுறாரோ அப்படிங்கிற ஒரு தோணுது. ஏன்னா கண்டினியூஸா வந்து 3வது படம் அவர் எய்ம் பண்ணி மிஸ் ஆகிற 3வது படம் இது தொடர்ச்சியாக. அப்புறம் சொந்த படம் வேற. விஜய் ஆண்டனி படத்துக்குள்ளேயே அந்த கதையை அவரே பாக்குற மாதிரி தான் இருக்காரு, ஸ்பெக்டேட்டர்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா அது மாதிரி தான் உள்ள இருக்கிறாரு. ஆமா, அது எப்பன்னா நம்மளும் அப்படிதான் இருக்கும். அவருக்கு ஒரு பாதிப்புன்றது தெரியற வரைக்கும், அந்த அவருக்கு ஒரு அவர் பர்சனலா எப்படி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தெரிய வரைக்கும் அவரும் ஒரு பார்வையாளராக தான் படத்துல இருப்பாரு. அது வரைக்கும் வந்து சுத்தமாவே நம்ம ஒட்டல. ஆமா, ஒட்டல. நம்மளும் வெளியில அவர் எப்படி உள்ள இருந்து அதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரோ நம்மளும் அது மாதிரியே தான் இருக்கிறோம். ஆமா, அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த என்டர்டெயின்மெண்ட் ஒரு முழுமையா நம்ம ரசிச்சு அந்த படத்தை பாக்குறதுக்கான எலிமெண்ட்ஸ் இந்த படத்துல பண்ணவே இல்லை. இப்போ பாடல்கள் வந்து ஒண்ணுமே இல்லையே, பாடல வந்து அவங்க வைக்கல. ஏன்னா இதுக்கு பாட்டு தேவையில்ல, பாட்டு இருக்கிற அந்த ஒரு பாட்டே அதிகன்ற அளவுக்கு இருக்கு. மற்றபடி இந்த கதைக்கு பாட்டு தேவையில்ல. பட் அதுக்காக வந்து அதாவது என்டர்டெயின்மெண்ட்ன்ற பேர்ல வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் தேவையில்ல. ஆனா ஒரு டைட்டான ஸ்கிரீன் பிளே இருந்திருக்கணும். இப்போ நம்ம அந்த இது மொத்தமா பேசுறோம். பொதுவா இந்த போலீஸ் போர்ஸுங்கிறது தமிழ் சினிமால பெரிய போர்ஸ் தமிழ்நாடு போலீஸ் போர்ஸ். ஆனா படத்துல கதைப்படி பாத்தீங்கன்னா ஒரு 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 லேடி கான்செப்ட் தான் அதை ஃபாலோ பண்ணுது. இல்ல இது வந்து இது சீக்ரெட் ஆபரேஷன், அது அன்அபிஷியல். அந்த அன்அபிஷியல்ன்றதுனால வந்து அபிஷியலா யாரையுமே இன்வால்வ் பண்ணல. அதை முதல்ல அவங்க சொல்றாங்க. டிஜிபி மட்டும்தான் வந்து அதுல இதாகிறாரு. மீதி எல்லாமே வந்து அன்அபிஷியலா தான் பண்றாங்க. அதுல ஒன்றும் இது இல்லை. இன்னும் இந்த படத்தோட கதை, மற்ற இந்த ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து அப்புறமா இசை எல்லாத்தையும் பேசலாம், டீட்டெயிலா பேசணும். இது என்ன கதை, இதுல என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கா, அதான் இசை வேற என்ன டீட்டெயிலா பேசுறது. ஒளிப்பதிவு, எடிட்டிங்னா அந்த டைரக்டரே எடிட்டர். ஆமா. இப்ப பலாசோல படம் பார்த்துட்டு எஸ்கலேட்டர்ல வந்தோம், நடந்து வந்தோம். இப்ப ஃபுட் கோர்ட்ல உட்காந்துருக்கோம். என்னென்னமோ பேசிட்டு வந்திருக்கோம். இப்ப வந்து விஜய் ஆண்டனியை பத்தி போக்கஸ் பண்ணி தான் இந்த படமே. அவர் தான் ஹீரோ மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு புது பையன் அறிமுகமாயிருக்கான், அஜய் கிசான் அவன் பேரு. அறிமுகமே அது ப்ராமினெண்டா அவங்க பண்றாங்க, முக்கியத்துவம் கொடுத்து. விஜய் ஆண்டனி படத்துல இம்பார்ட்டன்ஸ் வந்து விஜய் ஆண்டனிக்கு இல்ல, அந்த அஜய்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ். விஜய் ஆண்டனி வந்து ரொம்ப அல்டிகாம பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்பயுமே வந்து ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப அலறது. முதல் படம் பாத்தீங்கன்னாலே முதல் படத்திலே அப்படிதான் இருக்கு. எல்லா படத்திலுமே வந்து தனக்குன்னு ஒரு டோன் அவர் வந்து மெயின்டைன் பண்றாரு. இந்த பாணி மேக்சிமம் வந்து ஒரு அவரை வந்து கொஞ்சம் ஏதாவது அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவாரு. தன்னடக்கம் மாதிரி இருக்கு. ஆமா, தன்னை அந்த ஃபுல்லா அதை பண்றது இல்ல, கொஞ்சம் குறைவாவே நடிக்கிறது. 100% அதை நடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சினிமாட்டிக்கான ஒரு அவருடைய ரோல்ன்றது வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒரு படம் அவர் பண்ணாரு. அதுலதான் கொஞ்சம் அது மாதிரி பண்ணிருப்பாரு. எல்லா டூலையும் கொஞ்சம் இருக்கும். ஆமா, கொஞ்சம் சினிமாவா தனமான விஷயங்கள் இருக்கும். மற்ற படங்கள் எல்லாமே வந்து அண்டர் பிளே தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த அஜய் திசானுடைய இது வந்து அவன் உண்மையிலே நீச்சல் வீரர் மாதிரி தெரிகிறாரு. ஆமா, உண்மையிலே அப்படி இருக்கா. இன்னொன்னு ஆரம்பத்துல பார்க்கும்போது என்னடா இவனுக்கு பையன் புதுசா இருக்கான், இவனுக்கு ஒரு பிளாஷ்பேக், அதை வேற பார்க்கணுமே அப்படிங்கிற ஃபீல் வருது. ஆனா அந்த பையன் வந்து அதை வந்து ஜெயிச்சு காட்டியிருக்கான். அவங்க மெல்ல 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 அந்த கேரக்டர் மாறிடுறா, நம்மள வந்து தொடர்ச்சியை பார்க்க வைக்கிறான். அதுவும் வந்து இவன் இல்ல இந்த மர்டர் மிஸ்ட்ரியில வந்து இவன் இல்ல விக்டிம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம பக்கம் நம்ம வந்து அவன் பக்கம் அப்படி இழுக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் வந்து அவனே வந்து அதுக்குள்ள வந்துடுறான். அவனே அந்த உதவி அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு ஆளா பார்த்து அவன் மாறுறான்ல, அப்ப வந்து அவன் கேரக்டர் நல்லா. அந்த 80sல அந்த தமிழ் சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் வில்லத்தனம் மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். அவரே கடைசியில ஃப்ரெண்ட் ஆகி ஹீரோவோட சேர்ந்து ஒரு கிளைமேக்ஸ்ல வருவாங்களா, அது மாதிரிதான் இதுலயும் நடந்திருக்கு. அது சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ப்ராமினென்ட் ரோல் பாத்தீங்கன்னா ஒரு நீச்சல் வீரன், அதுக்கான இது அந்த குணம், அப்புறம் வந்து ஒரு கூடு விட்டு கூடு பாயிறது மாதிரியான. எல்லாத்த விட முக்கியம் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான். அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சினிமா முகமே இல்ல.
பக்கத்து வீட்டு பையன் நீங்க சொல்ற ஒரு விஷயம் தான். நடிப்பும் வந்து பெரிய அலட்டல் இல்ல அவரு. இல்ல இயல்பா பண்ணிருக்காங்க. இயல்பா இது நம்ம படத்துல நடிக்கிறோன்ற ஃபீல் அவனுக்கு இல்ல. அவருக்கு ஒரு நல்ல அறிமுகம் நம்ம சொல்லலாம். ஆமா, அந்த அது படம் நல்லா நல்லா அஜய் பண்ணிருக்காங்க. கிசான் அறிமுகமா இருக்காரு இந்த படம். சமுத்திரக்கனி வந்து படம் ஃபுல்லா வருவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்ப முதல் காட்சியில குடுக்குறாங்க. ம். ஆனா ஒரு கரெக்டா 2 சீன் தான் வராரு. அவரு வந்து அந்த அந்த பையில மூவ் பண்றது, அப்புறம் ஒரு பாடி கிடக்கும் போது வந்து பேசுறது 2 இடத்துல. அது போல வந்து 3 லேடி கேரக்டர்ஸ் 3 கேரக்டர் வராங்க. அதுல வந்து இந்த பிரிகிடா சாகா அவங்களோட ரோல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் தான் வராங்க. பட் அந்த நம்ம பார்க்கும்போதே வந்து நமக்கு அவங்கள பிடிச்சு போற மாதிரி தான் இருக்கு அந்த கேரக்டர். அப்புறம் ரொம்ப ஓவர் ஆக்டிங் மாதிரி இல்ல அவங்க. இல்ல. ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சட்டிலா அந்த கேரக்டருக்கு உரிய ஒரு இது பதட்டப்படாம, ஆமா. அந்த காட்சிகள் வந்து பதட்டமா இருந்தா கூட, ஒரு மர்டர் நடக்குது இருந்தா கூட அவங்க ரொம்ப நார்மலா அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றது, அதை ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி இதுல கரெக்டா இருக்கு. உபே பண்ணி அந்த அதிகாரிக்கு நடக்கிறது மாதிரியான ஒரு விஷுவலாவும் இருக்கு. அதே மாதிரி அந்த ட்விஸ்டுக்கு காரணமான அந்த லேடி கேரக்டர் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அர்ச்சனாவா என்னவோ அவங்க பேரு. நல்ல நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த காரணம் கூட வந்து ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கிற மாதிரி தான் அது இருக்கு. இப்ப எடிட்டிங், அப்புறம் வந்து ஒளிப்பதிவு, இசை, இந்த 3ம் வந்து இந்த படத்துல அது வந்து யுவான்னு ஒருத்தர் அவர் தான் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்துருக்காரு. ஒரு அந்த ப்ரொஃபஷனல் சினிமாட்டோகிராஃபிங்கிறது அந்த படத்துல பார்க்க முடியுது. அதே போல லியோ ஜான் பால் தான் வந்து டைரக்டர் கம் எடிட்டர். அதனால அவருக்கு இது ரொம்ப, ஏன்னா அந்த கதை என்னன்னு அவருக்கு முழுசா தெரியும். எடிட்டர் டேபிள்ல தான் படம் உருவாகுதுன்னுவாங்க. ஸோ 2 மாமா அவர் இருந்ததால வந்து கோர்வையா சொல்லியிருக்காரு, நல்லா சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னா அந்த உணர்வுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த எடிட்டிங்ல ரொம்ப கவனம் செலுத்துன மாதிரி இருக்கு. அந்த உணர்வுகள் தானே முக்கியம். காட்சிகளை வெட்டுறதுல வந்து பெரிய விஷயம் இல்ல. கதையை நமக்கு கடத்தணும், நம்மளை வந்து ரசிக்க வைக்கணும். அதை வந்து தவற விட்டுட்டாரோன்னு ஒரு ஒரு உணர்வு வருது. அது உண்மைதான். இன்னொன்னு இந்த இன்டர்வல் வரைக்கும் வந்து படத்துக்குள்ளேயே நம்மளால போக முடியல. நம்ம சும்மா தேமைன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஆனா முதல்ல நம்ம சொன்னது அது ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி நம்ம போய் இன்வால்வ் ஆக முடியல. அப்புறம் ஒரு பாதிப்பு நடக்குது, ஒரு மர்டர் நடக்குது, அதை வந்து ஒரு காரணத்துக்காக ஒருத்தங்க செய்யறாங்கன்னா அந்த காரணம் வந்து சமூக பிரச்சனையா இல்லாட்டி பர்சனலான ஒரு துரோகத்தினால ஏற்படுற கோபத்துல பண்ணதான்னா அந்த உணர்வு நமக்கு வரணும். இது உண்மைதான், இது செஞ்சது நியாயம்தான் அப்படிங்கிற அந்த உணர்வு இதுல வரல. அதான் அந்த கொலைக்கான காரணம் நியாயமான காரணம் அப்படிங்கறது தோண மாட்டேங்குது நமக்கு. இப்ப இந்த படத்துல பிளஸ்னா என்னன்னு நினைக்கலாம் நம்ம. இதுல வந்து எப்படின்னா இந்த நடிப்பு விஜய் ஆண்டனி அந்த பையன் அந்த இவங்க நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல கதையை வந்து ஒரு கோர்வையா சொல்லியிருக்காங்க. கதை நல்லா இருக்கான்றதை விட கதையை ஒரு கோர்வையா சொல்லியிருக்காங்க. இதுதான் பிளஸ். சஸ்பென்ஸ் இருக்கு. படம் முழுக்க சஸ்பென்ஸ் இருக்கு. கனெக்ட் ஆகுது இல்ல, ஆனா படம் பாக்குறவங்களுக்கு ஒரு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ். ஆமா, அது என்ன நம்ம சொல்ல மாட்டோம். மைனஸ் பாத்தீங்கன்னா அது திரும்ப கதை தான். கதையை செலக்ட் பண்ண விதம், மனசை தொடுற மாதிரி ஒரு 4 காட்சிகளை வந்து அவர் வைக்க தவறிட்டார் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த லைன் அப்லயே படங்கள் இருக்குல்ல தமிழ்ல, நிறைய படம் இருக்கு. அதாவது இருக்கு. சீரியல் கில்லர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஏகப்பட்ட படம் இருக்கு. அது எல்லாம் பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சுட்டு போவோம் கொலைகாரன். இது நிறைய இருக்கு. சிகப்புரோஜாக்கள்ல இருக்கு, இது அன்னியன்ல பண்ணாங்க. எத்தனை படம் அது பேர் சொல்லலாம். அந்த வகையில ஒரு இயக்குனர் வந்து ஒரு முதல் படத்துல ஒரு தனி திறனை காட்டியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா.